நீங்க முதலாவது நாம் புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த இஃப்ராது கிரான் தமத்து என்ற என்ன அப்படின்னு புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இது ஏன் வந்துச்சு என்றதை கொஞ்சம் தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கருத்து வழங்கிடும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜி செய்யறதுக்கு முன்னால ஹஜ்ஜி மாசத்துல உம்ரா செய்யறது பெரிய பாவம். வணங்கிட்டா குன்னா நஉத்துல் உம்ரத ஃபி அஷ்ஹுரில் ஹஜ்ஜி, அதாவது மாசியா, ஒரு பெரிய பாவமாக வேறொரு வார்த்தை வருதுல. அதாவது ஹஜ்ஜுடைய மாதம், ஹஜ்ஜுடைய மாதத்துல யாராவது உம்ரா செஞ்சாங்கன்னு சொன்னா அது பெரிய பாவமா என்ன செஞ்சாங்க கருதினாங்க. இப்போ உதாரணமா நீங்க எல்லாம் மினாண்டிக்கிற டைம்ல வந்து ஒரு ஆள் உம்ரா செஞ்சுட்டு எப்படி நாங்கள் என்ன நினைப்போம், ஒரு தவறாத்தை நம்ம பாக்குறோம். நாங்க மினாலிக்கிறோம், அப்போ ஒருத்தர் வந்து உம்ரா செஞ்சுட்டு போறாரு. இது ஒரு பெரிய பாவமாக என்ன செய்தார்கள் மக்கத்து அந்த காலத்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு அந்த ஹஜ்ஜி கிளம்புறாங்க, ரெடி ஆகிறாங்க. மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் உம்ரா செய்ய போறேன்னு நினைப்பாங்களா, ஹஜ்ஜி போறேன்னு நினைப்பாங்களா? ஹஜ்ஜி போறேன்னு நினைப்பேன். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு வரைக்கும் அங்க ஹஜ்ஜி மாசத்துல உம்ரா உண்டு என்னது அங்க இல்ல. எனவே அவங்க தவாஃப் செஞ்சாலும் சரி, சயி செஞ்சாலும் சரி, முடி ஷோட் பண்ணாலும் சரி, எல்லாமே என்ன செயலா பார்ப்பாங்க, எல்லாம் ஹஜ்ஜுடைய செயலா பார்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்தோடனே சொல்றாங்க, யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சு வந்தீங்களோ அவங்க தவாஃப் செஞ்சுட்டு சயி செஞ்சுட்டு முடிய வெட்டி இஹ்ராத்தை களைஞ்சிருங்க. முடிய வெட்டி இஹ்ராத்தை களைஞ்சிருங்கடா. எப்படி களைவாங்க? அவங்க எல்லாரும் ஹஜ்ஜி மாசத்துல உம்ரா செய்யறது பெரிய பாவம்னு நினைச்சிட்டு இருந்தவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தவாஃப் செய்யுங்க, சயி செய்யுங்க, முடிய ஷோட் பண்ணுங்க, களைஞ்சிருங்க. சஹாபாக்களால் அது என்னது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம், பாவமா நினைச்சிட்டு இருக்கிறவங்க அவங்க. சரி, இத்தனைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராத்தை களைஞ்சாங்கன்னா பரவாயில்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மதீனால இருந்து ஒட்டகமெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன், அதனால நான் இஹ்ராத்தை களைய மாட்டேன்னு வேற சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மதீனால இருந்து எடுத்து வந்துட்டேன், ஒட்டகமெல்லாம் எடுத்து வந்திருக்கிறேன், அதனால நான் இஹ்ராத்தை களைய மாட்டேன்னு சொல்றாங்க. ரெண்டு பிரச்சனை இப்ப உங்களுக்கு. ஒன்று, ரசூலுல்லாஹ் வளமையா இருந்த மாதிரி செய்யறாங்க, இப்ப வளமையா இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் செய்யறாங்க, மற்றவங்களை வளமைக்கு மாத்தமா செய்ய சொல்றாங்க. அது பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது. இந்த பகுதியை நீங்க விளங்கி ரசூலுல்லாஹ் கடமையாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதை கடமையாக்குறாங்க. கடைசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தவாஃப் செஞ்சாங்க, சயி செஞ்சாங்க, எல்லாம் முடிச்சிட்டு சொன்னாங்க, நீங்க எல்லாரும் என்ன செஞ்சிருங்க, இப்ப முடிய ஷார்ட் பண்ணி கலைஞ்சிருங்கன்னா. அவ சஹாபாக்கள் கலைறாங்க, ஒரு சிலர் கலையல்ல. யாரும் ரசூலுல்லாஹ் மாதிரி யாரெல்லாம் வந்து ஒட்டகத்தை எல்லாம் ரெடி பண்ணி குர்பானிக்காக அங்கிருந்து கொண்டு வந்திருந்தாங்களோ அவங்க என்ன செய்யல, கலையல்ல. மற்றவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கலைஞ்சிட்டாங்க. சரி, இப்ப இஃப்ராத் என்றா என்ன, கிரான் என்றா என்னண்டா, இஃப்ராதும் கிரானும் உண்டு குர்பானி கொடுக்கறது தவிர. தவிர குர்பானி தவிர மத்த எல்லா வகையில இஃப்ராதும் கிரானும் உண்டு. இஃப்ராத் என்றா என்ன, தனிச்சு செய்யறது. முஃபரத் என்றா ஒருமை, வழங்கிட்டா தனிச்சு செய்யறது. அது என்ன, ஹஜ்ஜி மட்டும் செய்தல், ஹஜ்ஜி மட்டும் செய்தல், உம்ரா இல்லை, உம்ரா இல்லை. அப்படின்னா ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஹஜ்ஜி செய்யறதுக்கு முன்னால அந்த மக்கள் செஞ்சுட்டு வந்தது என்ன, இஃப்ராத் மட்டும்தான். அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன, இஃப்ராது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப கிரான் கூட அவங்க பொறுத்துக் கொள்வாங்க, கிரான் கூட பொறுத்துக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களே. இது இப்ப பாயிண்ட் என்ன, ரசூலுல்லாஹ் இப்ப உண்டாக்கினது இஃப்ராதோ கிரானோ அல்ல, தமத்துன்னு உண்டாக்குறாங்க. நல்ல முறையில புரிஞ்சுக்கங்க. இஃப்ராதும் என்றது தனிச்சு ஹஜ்ஜி செய்யறது, கிரான் என்றதும் என்னது, உம்ராவும் ஹஜ்ஜி ஒன்று. இஹ்ராம் கலையிறது இல்ல, இஹ்ராம் கலையிறமா இல்ல. டிஃபரெண்ட் என்ன, இஃப்ராதுக்கும் அதாவது கிரானுக்கும் டிஃபரெண்ட் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும், டிஃபரெண்ட் நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, குர்பானி கொடுக்கறதா டிஃபரெண்ட். குர்பானி கொடுக்காட்டி இஃப்ராத், குர்பானி கொடுத்தா கிரான். வேற எந்த டிஃபரெண்ட் அதுல இல்ல, வேற எந்த வித்தியாசமும் அதுல இல்ல.
இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இவங்களுக்கு இஹ்ராம கலைய சொன்னது ரெண்டிலிருந்து வெளியாகிறது. எதிலிருந்து வெளியாகிறது? இஃப்ராதிலிருந்து வெளியாகிறது, கிரான்லிருந்து வெளியாகி புதுசா ஒன்று கொண்டு வராங்க. நீங்க இஹ்ராம கலைஞ்ச அர்த்தம் என்னது? அது உம்ரா. அது என்ன? இஹ்ராம கலைஞ்சிட்டீங்கன்னா உம்ரா அப்படின்றாங்க. இதுதான் அவங்களுக்கு பாரமா இருந்த விஷயம். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஹலத்தில் உம்ரத்து ஃபில் ஹஜ் லில் அபத். ஹஜ்ஜில உம்ரா இணைஞ்சிட்டு, ஹஜ்ஜில உம்ரா இணைஞ்சிட்டு மறுமை நாள் வரைக்கும் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். மறுமை நாள் வரைக்கும் ஹஜ்ஜில உம்ரா இணைஞ்சிட்டு அப்படின்றாங்க. அப்ப கிரான் என்ற அர்த்தம் என்ன அப்படி என்று சொன்னால், உம்ராவை செஞ்சு இஹ்ராம கலையாமிக்கிறது. உம்ராவை செஞ்சு இஹ்ராம கலையாமிக்கிறது. தமத்துவண்டா என்ன என்று சொன்னா, உம்ராவை செஞ்சு இஹ்ராம கலைஞ்சி பிரிச்சிடுறது. இது ஜாயின் பண்ணி கொண்டு போறது, அதை பிரிச்சிடுறது. இஃப்ராதண்டா என்ன என்று கேட்டா, ஹஜ்ஜி மட்டும் தனியா செய்யறது. இப்படி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு உம்ரானா என்ன? உம்ரானா சிம்பிளா என்ன? தவாப் செய்யறது சை செய்யறது தான் உம்ரா. தவாப் செய்யறதும் சை செய்யறது தான் உம்ரா. அப்ப முடி கலையிறது, முடி கலையத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முடி கலைஞ்சா உம்ரா முடிஞ்சிடும். முடி கலையலண்டா உம்ரா என்ன செய்யாது? முடியாது. எனவே அந்த அமல்ல இருந்து வெளியாகிறதுக்குரிய வேலை தான் இது, முடி கலையிறது. முடியை கலையாம இருந்தீங்கன்னு சொன்னா, உம்ராவை செஞ்சுட்டு முடி கலையாமிக்கிறீங்கன்னா என்ன? உம்ராவை ஜாயின் பண்ணி வச்சுட்டீங்க ஹஜ்ஜோட. முடியை வெட்டிட்டீங்கன்னா பிரிச்சு விட்டீங்க. கிரான் என்றா அதுதான், கரன் சேர்க்கிறது. கிரான் என்றா என்னன்னு சொன்னால் சேர்த்து செய்யறது. கிரான் என்றா இதையும் இதையும் கரண சேர்த்தான் அப்படின்னு என்னது அர்த்தம். தமத்து அண்டா சந்தோஷமா வாழ்றது, சந்தோஷமா அனுபவிக்கிறது. ஏன் இஹ்ராத்தை கலைஞ்ச பிறகு நீங்க ஊர்ல இருக்கிற மாதிரி தான் அங்க இருக்கிறீங்க. இஹ்ராத்தை கலைஞ்சிட்டீங்கன்னா, உம்ரா செஞ்சுட்டு இஹ்ராத்தை கலைஞ்சிட்டீங்க. இப்ப தமத்துவம். தமத்துவம் என்ன? சந்தோஷமா இருக்கிறது. இந்த உலகம் வந்து என்னது? மத்தாஉல் ஹயாத்தி துன்யான்னு சொல்வாரு, சந்தோஷம். அப்படின்னா என்ன? நீங்க இஹ்ராத்தை கலைஞ்சிட்டு ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு வராத ஒரு மாதிரி தான் அங்க என்ன செய்றீங்க? உட்கார்ந்துக்கிட்டு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு திண்டுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு மனைவியோட வாழ்ந்துக்கிட்டு இப்படி போயிட்டு இருக்கீங்க. அதுக்கு பேர் என்ன? தமத்துவம். சந்தோஷமாக இருக்கிறார் அர்த்தம். இது ரெண்டு கடையில இடைவெளி விடுறது பெரிய பாவம் என்ன செஞ்சிருந்தாங்க? அவங்க விலகி வச்சுக்கிட்டாங்க. சரி, இப்ப என்ன டிஃபரெண்ட்? இப்ப இஃப்ராதுக்கும் கிரானுக்கும் இந்த தமத்து ஹஜ்ஜிக்கும் என்ன டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியும்? நல்லா புரிஞ்சுங்க. குர்பானில தான் இஃப்ராது தமத்து கிரான் எல்லாம் டிஃபரெண்ட் ஆகுது. மத்தபடி டிஃபரெண்ட் என்னது அதுல இல்லை. இஃப்ராதண்டா கிரானண்டா அதாவது தமத்துவண்டா. இப்ப நீங்க டிஃபரெண்ட் எதுல வரணும்னு சொன்னால், கிரான்ல ரெண்டு டிஃபரெண்ட் வருது. அதாவது தமத்துவல ஏன் வருதுன்னா, இஹ்ராத்தை பிரிச்சிடுறோம், உம்ராவை பிரிச்சிடுறோம். பிரிப்பதும் குர்பானியும், பிரிப்பதும் குர்பானியும். கிரான்ல குர்பானி மட்டும், அதாவது டிஃபரெண்ட்டுக்கு அடையாளம் குர்பானி மட்டும். இஃப்ராத் இவ்வளவுதான். நல்லா பாருங்க, இஃப்ராத்னா தனியா செய்யறது, குர்பானி கொடுக்கல. சரி, கொஞ்சம் கேள்வி வச்சுங்க. என்ன கேள்வி இருந்தாலும் அப்படி ஜாயின் பண்ணி வச்சுங்க கேட்கலாம். சரியா? இஃப்ராத். கிரான் என்ன? அதே வேலைதான் குர்பானி என்ன செய்யறோம்? கொடுக்கிறோம். தமத்து என்ன? அதே வேலைதான் பிரிச்சிடுறோம், கலைஞ்சிடுறோம். கலைஞ்சிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறது? செய்யறது. சிலர் ஒரு டிஃபரெண்ட் சொல்லுவாங்க. என்ன டிஃபரெண்ட்னா, தமத்துவுக்கு ரெண்டு சாயி கடமை அப்படின்னு. தமத்துவுக்கு ரெண்டு சாயி கடமை. ஒன்று உம்ராவோட ஒரு சாயி செய்வீங்களே, உம்ராவோட தவாப் செஞ்சுட்டு சாயி செஞ்சுட்டு முடிய கலைச்சிட்டு இஹ்ராம் கலைஞ்சிருவீங்க. அதுக்கு பிறகு தவாஃப் இஃபாலா செய்வீங்க வெள்ளிக்கிழமை. அதோட ஒரு சாயி என்னது? கடமை என்றுவாங்க. அது கடமை என்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அது கடமை என்பதற்கு எந்த ஆதாரமும் குர்ஆன்லயே சுன்னாலே என்னது இல்லை. விரும்பினா நீங்க என்ன செய்யலாம்? செய்யலாமே தவிர அது கடமை அப்படி என்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை. அப்ப டிஃபரெண்ட் இது மட்டும்தான். என்ன டிஃபரெண்ட்? இந்த குர்பானி தமத்துவா இருந்தா பிரிச்சிடுறது. இது ரெண்ட தவிர வேற எதுவும் இல்லை. அர்த்தம் இஃப்ராத்ண்டா தனி, கிரான்டா சேர்க்கிறது, தமத்துவண்டா சந்தோஷம். இதை வச்சு நான் இப்ப உங்களுக்கு பேன்ல சொல்றேன், எல்லாரும் மொழிபெயர்ப்பு செய்ய சொன்னீங்க. இப்ப ஆசிரியர் மொழி அதை மொழிபெயர்ப்பு செஞ்சீங்கன்னு வைங்களே, விளங்கவே விளங்காது. ஏன்? சந்தோஷமாக இருத்தல் ஒரு வகை, சேர்த்தல் ஒரு வகை, தனித்தல் ஒரு வகை, இப்படி மூன்று வகையான ஹஜ் இருக்கிறது. அப்படின்னா என்னடா ஹஜ் இது? இதே விட கிரான்டா நல்லா, இஃப்ராத்ண்டா நல்லா, தமத்துவண்டா ஓரளவு விளங்கிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். அதனால அது மொழிபெயர்க்கிற சில இதுகள் வந்து மொழிபெயர்த்து பிரயோசனம். சலா சலான்றீங்களே, மொழிபெயருங்கட்டா என்ன?
சலாச பிரார்த்தனை செய்து 5 நேரம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சுபுல பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஹர்ல பிரார்த்தனை செய்ய வேண்டும். விளங்காத உங்களுக்கு சலாண்டு அதை விட நல்லா என்ன செய்யும், விளங்கும். அதனால எல்லா இடத்துலையும் மொழிபெயர்ங்கன்னு சொல்லக்கூடாது. தயமும் செய்யுங்க. தயமும் செய்யனா ஒரு இடத்தை நாடி போங்க. அப்ப உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் ஒரு இடத்தை நாடி போங்க. என்ன தயமும்டா மண்ணுக்கு தயமும் செய்யற மொழிபெயர்த்துறது என்னது, அதுல பிரயோசனம் இல்லை. அது என்ன சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிறது தான் அதுல என்ன செய்யுது, பிரயோசனம் இருக்குது. ரைட். இது ஒரு தமத்து என்றது உங்களுக்கு உம்ரா. உதாரணமா நீங்க 7ல கிளம்புறீங்க, 7ல கிளம்பி 7 நைட்டா போய் சேருவீங்க. இல்ல 8 போய் சேருவோமே, 8க்கு போய் சேருவோம். அப்ப 8க்கு போய் சேர்ந்தாலும் கூட உங்களுக்கு உம்ரால செஞ்சு தவாப் செஞ்சு சை செஞ்சுட்டு ஷோட் பண்ணிட்டு ஒரு அங்கே 4 மணி நேரம் கிடைச்ச பிறகு மினாவுக்கு போய் ஹெல்மெட்டாலும் என்னது, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா மினால நீங்க 8வது நாள் மினான்றது உங்களுக்கு கடமை இல்லை. 8வது நாள் மினா கட்டாயம் நீங்க இருந்தாங்களாட்டி உங்களுக்கு ஹஜ்ஜி கூடாது என்றதெல்லாம் இல்லை. அப்ப நீங்க 8வது நாள் போறதாக இருந்தால் மகரிபுக்கு போனாலும் சரி, இஷாவுக்கு போனாலும் சரி, உங்களுக்கு இடையில டிஃபரெண்ட் விடுறதுக்கு ஒரு அவர் கிடைச்சாலும் ஓகே, தமத்துவ தான் அது. சிறந்த ஹஜ்ஜாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா தமத்துவத்தை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, சிறந்த ஹஜ்ஜாக. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுல என்ன செஞ்சாங்க, முரண்பட்டார்கள். விளங்கிட்டா? ஏன்னா குர்ஆன்ல வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. சரியா? அதாவது ஹஜ்ஜையும் உம்ராவையும் பூர்ணப்படுத்துங்கள். ஃபமன் தமத்தா அப்படி வேறொரு வார்த்தை வருது. எனவே அந்த தமத்து என்ற பகுதியை வேறவாக என்ன செஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க முத்தஅத்துல் ஹஜ்ஜ வேறவா சொன்னாங்க. சரி, அதாவது ஒரு அவர் டிஃபரெண்ட் இருந்தாலும் சரி, அரை அவர் கிடைச்சாலும் சரி, அது என்னது, தமத்து ஹஜ் தான். ஒரு நாள் இருக்கணும்ன்றது அல்ல. ரைட். அடுத்தது அது உம்ரா. தமத்து ஹஜ் இருக்குது. தமத்து ஹஜ்ல நம்ம ஹராம் கலைஞ்சிட்டோம்னு சொன்னா, உம்ரா முடிச்சு ஹராத்தை கலைஞ்சிட்டோம்னா ஊர்ல என்னென்ன செய்யலாம், எல்லாம் என்ன செய்யலாம், காபத்துல்லாவுடைய புனிதத்தை தவிர. விலகிட்டா ஊர்ல நம்ம எப்படி இருக்கிறோம் அது மாதிரி இருக்கலாம். மனைவியோடு ஒன்று கூடலாம், வாழலாம், எல்லாம் செய்யலாம். எந்த பிரச்சனை எந்த தடையும் என்னது அதுல இல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.